தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். புது சிலபஸ் வெளியிட்டு கட்ட 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசம் நீங்க என்ன படிச்சு முடிச்சீங்க அப்படிங்கறத சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா இன்னும் 4 மாசத்துல 2025 குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. ரைட்டா? அதனால இந்த டைம்ல சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். நான் ஏன் இப்பவே சோதிச்சு பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப சிறப்பு போட்டி தேர்வு எக்ஸாம் வந்துச்சு. அதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நான் வெளியிட்டேன். ரைட்டா? ஆன்சர் கீ டிஸ்கஷன் பண்ணேன். அது என்ன பொறுத்தவரைக்கும் 75ல ஒரு 60 கேள்வி ஈஸிங்கிற மைண்ட் செட்ல பண்ணேன். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மீடியம் டு டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுல ஃப்ரெஷர் இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பீங்க, மாற்றகத்து இல்ல. ரைட்டா? ஆனா இன்னும் எப்படி ஸ்கூல் புக்ல இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டவுட் கேட்கறது, ஒருவேளை நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னு வைங்களேன், உள்ளபடி எனக்கு வருத்தமா இருக்கு. ரைட்டா? அந்த வருத்தத்தின் வெளிப்பாடுல தான் போன இதுல வந்து நான் கத்திலா பேசலாம், ஷட்டிலாவே பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால அந்த ஒரு கமெண்டோ 2 கமெண்ட்டுக்காக நான் அப்படி சொல்லல. ரைட்டா? மொத்தமாவே எப்படி இது நடக்கும், எப்படி அப்பனா நம்ம மட்டும் தான் ஒரு என்ன அப்படியே நான் என்ன யோசிக்கிறேன் அது மாதிரி நீங்க யோசிப்பீங்க நினைச்சு நான் ஒரு விஷயத்தை நான் பண்றேன். ஆனா அது வந்து எதிராக நடக்கிறப்ப, அதாவது இதை நான் எப்படி சார் படிக்கவே இல்லையே, இல்ல ஸ்கூல் புக்ல பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறப்ப உள்ளபடி வருத்தமா இருந்துச்சு. அதனால இப்போ ஒன்றும் டைம் கெட்டு போல. ரைட்டா? இப்போ நல்லாவே டைம் இருக்கு. இப்ப இந்த கடந்த 2 மாசம் இருக்குல்ல, நீங்க நம்ம ஸ்டடி பிளானோ இல்ல யாரு கொடுத்த ஸ்டடி பிளானோ சரி, எல்லாமே இடத்தால ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? இப்ப வரைக்கும் நீங்க படிச்சு வச்சிருப்பீங்களா? ரைட்டா? இந்த விஷயத்தை நம்ம இப்ப சோதிச்சு பார்க்கறது அவசியம். இப்பனாச்சு நம்ம கரெக்டா கண்ணை விழிச்சு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு மைண்ட்ல ஏத்த வேண்டியது அவசியம். சரியா? சோ இனிமேட்டு ஓடலன்னு வைங்களேன், இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இனிமேட்டு ஓடலனா அதுக்கப்புறம் கஷ்டம் தான். அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, பிளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் இந்த 11th 12th எக்கனாமிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணுங்க சார், ஒரு 10 பாடம் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களை வந்து அந்த அளவு சங்கடத்துக்கு நான் உள்ளாக்க விரும்பல. அதையும் நான் மொத்தமாக மைண்ட் செட் பண்றேன். 11th 12th நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி எடுத்தே கூத்துறேன். சரியா? யூடியூப்ல எடுத்து கூத்துறேன். அது ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து அதை ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ரைட்டா? 11th 12th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இலக்கணமே ஒரு சீரீஸ், இலக்கணம் வகுப்புகள் சீரீஸ், அதாவது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு செட் 1 செட் 2 சொல்லிட்டு கொண்டு போறேன். ரைட்டா? இப்ப எதுக்காக இதெல்லாமே செய்யறோம் அப்படின்னா, என்ன இப்ப நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, டாப்பர்ஸ் வேட்டை, டாப்பர்ஸ் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்றோம். சரியா? ஆல்ரெடி ஆப்ல நான் போட்டிருப்பேன், அனௌன்ஸ்மென்ட் வீடியோ போய் பாத்துருங்க. ரைட்டா? அதை நம்ம யூடியூப்லயும் போடுறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓபன் டு ஆல். ரைட்டா? அது என்ன அப்படின்னா, மார்ச் 20ஆம் தேதி ஒரு குறிச்சு வச்சுங்க. உங்க இப்ப டைரி எடுத்து குறிச்சு வைங்க. மார்ச் 20. ரைட்டா? மார்ச் 20 இந்த தேதியை குறிச்சு வைங்க. ஏன்னா 2 மாசம் ஆச்சு சிலபஸ் வெளியிட்டு, எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, இல்ல ஒரு முக்காவாசி படிச்சிருப்பீங்க. அதன்படி மார்ச் 20ஆம் தேதியை கரெக்டா குறிச்சு வச்சுங்க. நான் என்னன்னு சொல்றேன். ரைட்டா? 200க்கு 140 கேள்விகள், 200க்கு 140 கேள்விகள். முன்னாடியே நான் மைண்ட் செட் பண்ணல, அதே 140 கேள்விகளை சோதிச்சு கரெக்டா 140க்கு நம்ம 140 தெரியுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணியே ஆடும். ரைட்டா? ஸோ மாநில அளவு தேர்வு ஒன்று கண்டக்ட் பண்றோம். ரைட்டா? அது வந்து யூடியூபுக்கும் ஆப் ரெண்டுமே போட போறோம். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க வாங்க. அதாவது சிலபஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாநில அளவு தேர்வு மார்ச் 20ஆம் தேதிக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா, இதான் யூனிட் 1 3 4 5 6 தமிழ்ல ஒரு 70 கேள்வி. ரைட்டா? ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6, அதாவது யூனிட் 4 5 6 இது 3 யூனிட் 55 கேள்வி. அது மேத்ஸ்ல ஆப்டிடியூட் ஃபுல்லா ஒரு 15 கேள்வி. ரைட்டா? கரெக்டா நம்ம ஸ்டடி பிளான் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிருந்தாலும் இதன்படி தான் கொண்டு போய்ப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா எப்படி இதை முன்னும் படிச்சிருப்பீங்க, எப்படி ஆப்டிடியூட் படிச்சிருப்பீங்க, எப்படி இலக்கணம் படிச்சிருப்பீங்க, அந்த கலை சொற்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப ஏறத்தாழ இதே மாதிரி தான் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓப்பன் டு ஆல் ஒரு எக்ஸாம் நடத்துறேன். ரைட்டா? அது வந்து யூடியூப் பிளஸ் ஆப் மாணவர்கள் எல்லாத்துக்கும் காமனாவே நடத்துறேன். அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 கேள்விகள். சரியா? மொத்த கேள்விகள் 200. மொத்த 200 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே இருக்கும். ரைட்டா? அதை வந்து நம்ம மார்ச் 20ஆம் தேதி யூடியூப்ல ஒரு வீடியோ போடுவோம். அதுல பிடிஎஃப் கொடுத்துறேன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன்ல நடக்கும். சரியா? ஏன்னா உங்களை எத்தனை பேர்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஆப்ல இதே மாதிரி ஒரு வீடியோ அனௌன்ஸ்மென்ட் வீடியோ போட்டிருக்கேன், டாப்பர்ஸ் ஹண்ட்ங்கிற பேர்ல. அது ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்க. ரைட்டா? பிளஸ் ஓபன் டு ஆல் எல்லாத்துக்கும் இந்த டெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே முன்னேற வேண்டியது அவசியம். ஸோ இந்த 200 கேள்விகள் கொண்ட டெஸ்ட் மார்ச் 20 நடக்குது. இதுக்கான சிலபஸ் என்னங்கிறத மேல காட்டிட்டேன். சுமார் 140 கேள்வி வரும். நீங்க இதை ஆட் பண்ணி பாருங்களேன். 140 கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் தாங்க முக்கியம். இந்த யூனிட் 1 3 4 5 6 இந்த 3 சப்ஜெக்ட், இந்த ஆப்டிடியூட், இது எல்லாமே படிச்சு 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 தரவு பண்ணி நிறைய டெஸ்ட்டை போட்டு பார்த்து ஒரு ஃபைனல் டெஸ்டா இந்த ஒரு டெஸ்ட்டை வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ஒரு ஃபைனல் டெஸ்டா வச்சுக்கோங்க. நான் முழுக்க இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை சோர்ஸாவே வச்சு எடுக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றீங்க தெரியுமா, ஸ்கூல் புக் என்ன படிச்சதெல்லாம் வராத மாதிரி ஸ்கூல் புக்கை நீங்க தரவு பண்ணணும். சரியா? ஆப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க மெயினா 85% முடிஞ்சு நம்ம கிளாஸஸ்ல. அதை தாண்டி ஸ்கூல் புக் சீரிஸ்னு போட்டிருப்போம், அதையும் பார்த்துருங்க. ரைட்டா?
கூடுதலா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 11th 12th சொல்றீங்க, யூடியூப் மட்டும் இல்ல எல்லாருமே 11th 12th இருக்குல்ல, நானே முடிச்சு தரேங்க. சரியா, நானே யூடியூப்ல முடிச்சு தரேன். 11th 12th எக்கனாமிக்ஸ் மொத்தம் 10 பாடம் இருக்கா, இந்த 10 பாடமும் மைண்ட் செட் பண்றேன். சரியா, இது +1 +2 எக்கனாமிக்ஸ். ஏன்னா அதானே பெருசா கஷ்டமா இருக்கு, அது சிலபஸ்ல இருக்குல்ல, அதாவது இந்த சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல. மற்றபடி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சிருவீங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கோட் ரிவிஷன்ல பார்த்துருங்க. ஆப்டிடியூடும் நம்ம நிறைய போட்டிருக்கோம், ஆப் யூடியூப் எல்லாமே பார்த்துருங்க. யூனிட் 6 கோட் ரிவிஷன்ல பார்த்துருங்க. யூனிட் 1 3 4 5 6க்கு நம்ம இலக்கணம் செட்டுன்னு ஒன்று கொண்டு போவோம், அதை தான் சொல்றேன். ஸோ இந்த 200 கேள்வி மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்க படிக்க வேண்டியது இந்த 200 கேள்வி, அதாவது இந்த சிலபஸ் சொல்லியிருக்கேன்ல 1 3 4 5 6 பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 ஆப்டிடியூட், இதை மட்டும் திரும்ப 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 படிச்சு ஒரு மார்ச் 20க்குள்ள மைண்ட் செட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 கேள்வி மட்டும்தான், அடுத்த 1.5 மாசத்துல 60 கேள்வியை முடிக்கலாம். மைண்ட் செட் ஓகே தான், தரவு தானே, ஓகே தானே, ஓகே. சார் இப்போ நம்ம யூடியூப்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11th 12th எக்கனாமிக்ஸ்ல 10 பாடங்கள் இருக்கா, எதுக்கு உங்களுக்கு சங்கடம், என்ன எதுக்கு உங்களுக்கு கவலை? சார் என்ன சார் இந்த எக்கனாமிக்ஸ்னாலே புரிய மாட்டேங்குது சார், என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புலம்புறதை நான் பார்க்குறேன். உள்ளபடி எனக்கு வருத்தமா இருக்கு. ரைட்டா, இந்த எக்கனாமிக்ஸ்னால மார்க் போறல எனக்கு விருப்பம் இல்லைங்க. ரைட்டா, எனக்கு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் தான் எக்கனாமிக்ஸ், ஈஸின்னு சரி ஓகே, கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட் தான். ரைட்டா, ஏன்னா ஈஸின்னு சொன்னால என்னது ஈஸியா, என்னது இது இப்படி சொல்றீங்க, நல்ல சப்ஜெக்ட். சரியா, 11th 12th எக்கனாமிக்ஸ் 10 பாடங்கள், என்ன 10 பாடம் தானே சிலபஸ்ல இருக்கு. 11th ஒரு 5 பாடம், 12th 5 பாடம் தானே. அதானே மெயினா அதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க, அப்படிதானே. இப்போ வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க. ரைட்டா, ஏன் அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா இருக்காது. அந்த பாடத்தை பாத்தீங்கன்னா விட்டு விட்டு அங்கங்க ஒரு தகவல் இருக்கும். அதனால இருந்தாலும் அதை படிச்சு நம்ம மார்க் வாங்குறது அவசியமா இருக்கே, அதனால சொல்றேன். ஸோ இந்த 11th 12th எக்கனாமிக்ஸ் 10 பாடங்கள் பிளஸ் இதை தாண்டி நம்ம இதுமேட்டு வரப்போற கிளாஸஸ் நிறைய வந்தாலும் இந்த 10 பாடங்கள் கிளாஸஸ் அடுத்தடுத்து வரும். நடுவில் ஷார்ட்கட் அதெல்லாம் வரும். கூடவே இலக்கண பயிற்சி ஒவ்வொரு செட்டா 100 கேள்வியா ஒவ்வொரு செட்டா, செட் 1 செட் 2 சொல்லிட்டு அந்த 1 3 4 5 6 சேர்த்து 100 கேள்வியா நான் கொண்டு போறேன். ரைட்டா, அது யூடியூப் கிளாஸஸ்ல நான் கொண்டு போறேன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட்ஸ் ஸ்கூல் புக் சீரிஸ் ஆப்ல போட்டிருப்பேன், அது பிளஸ் யூடியூப்ல இப்போ இது போடுறேன்ல, இல்ல ஏதாவது 11th 12th ஏதாவது மிஸ் ஆச்சா சார் அப்படின்னு கேட்பீங்களா, அது எல்லாமே இதுல பாத்துருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ரைட்டா, ஸோ அப்ப எல்லாமே பக்கவா இருக்கு. மார்ச் 20ஆம் தேதி ஓப்பன் டு ஆல் பிடிஎஃப் யூடியூப்ல வந்துடும். ஆப்ல அது ஆன்லைன் டெஸ்டா வரும், அப்புறம் பிடிஎஃப் வரும். ரைட்டா, ஆப்ல பொறுத்த வரைக்கும் ஆப்லேயே நிறைய பேரை நாங்கள் ஃபில்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க கண்டிப்பா படிச்சே ஆனுங்கிற ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல நான் இறங்கிட்டேன்னு வைங்களேன். சரியா, ஏன்னா இனிமேல் நானே கத்துறது வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு அதான் தெரியுது. இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்தா அதான் தெரியுது. ஏன்னா நான் 75 60 கேள்வி நான் ஈஸிங்க நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறப்ப, அது நீங்க ஒரு எதிராக இருக்கிறப்ப நான் மட்டும் தனியா ஒரு காட்டுக்குள்ள நானே கத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரியா, நீங்க கத்துறேன்னு சொன்னது உண்மைதான். ஏன்னா நானே அதை தனியா கத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் இருந்தீங்கன்னா என்ன படிக்கல அப்படின்னு படிக்க வச்சிருவேன். நீங்க எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எப்படி அதை கொண்டு போறது உங்களுக்கு தெரியல. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸ்ல என்ன ஆன்லைன் யூடியூப் எல்லாமே எப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு 100 லாட்டரி சீட்டை வாங்குற மாதிரி, அது எது உழுவுதோ அது உழுவுற மாதிரி அப்படிதான் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். சரியா, ஏன்னா கண்டிப்பா உங்களை எப்படி படிக்க வைக்கன்னு தெரியல. அதனால தான் இது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டா போதும்ல, டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும்ல. நீங்க முழுக்க மார்ச் 20ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருங்க. அதிகபட்சம் மார்ச் 20 டெஸ்ட் வச்சிருவேன். ரைட்டா, உங்களால முடிக்க முடியலனா மார்ச் 25 அப்படி எப்படியோ மார்ச்சுக்குள்ள முடிஞ்சிடணும். ரைட்டா, 20ஆம் தேதி கரெக்டா டெஸ்ட். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அடுத்த மார்ச் 20 வரைக்குமே நீங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 ஆப்டி, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 ஆப்டி, இலக்கணம் கலை சொற்கள் அப்படிதான் தெரியணும். எல்லாத்தையும் அப்படிதான் படிக்கணும். ஸ்கூல் புக்ல ஒரு வரி விடாம எல்லாத்தையும் படிக்கணும். சரியா, ஸோ ஆப்ல படிக்கிறவங்க நோட்ஸே போதும். அதை தாண்டி ஸ்கூல் புக் சீரிஸை படிச்சு கோட் ரிவிஷன் படிச்சு போயிட்டே இருங்க. ரைட்டா, பிளஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்கனாமிக்ஸ் 10 பாடங்கள் நான் யூடியூப்ல போடுறேன். ரைட்டா, அதையும் பார்த்துருங்க. சரியா, அது உங்களை எப்படி சொல்றது, அது ஒரு பாடம் இருக்கிறேன்னா அப்படியே அந்த பாடத்தை நீங்க கண்ணு முடிட்டு நீங்க வாசிக்கிற மாதிரி மைண்ட்ல எழுதி விட்டுறாங்க போங்க. சரியா, எதுக்கு வம்பு? ஏன்னா வரியா நீங்க பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் சார் இந்த பேஜ் அந்த பேஜ்ல அந்த 3 லைன் இந்த பேஜ் அப்படி மாதிரி மைண்ட் செட் பண்ணி விட்டுறோம் போங்க. சரி, அவ்வளவுதானே வேணும் உங்களுக்கு. ஏன்னா இங்கிட்ட கிடுக்குல இருந்து கேட்கறாங்க, ஏதோ அங்கங்க விட்டு கேட்கறாங்க. ஏன்னா நம்மளால இதாக முடியாது, எப்படியும் அடிச்சே ஆகணும் நம்ம. சரியா, அதனால தெளிவா இருக்கு. ஸோ நான் இந்த சிலபஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் மார்ச் 20 வரைக்கும். நான் இது முன்னாடியே சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு தேர்வோட மைண்ட் செட் பண்றேன். ரைட்டா, ஸோ ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா, ஸோ மார்ச் 20 இந்த மைண்ட் செட் ஆயிடுங்க. மார்ச் 20 அன்னைக்கு ஒரு வீடியோல யூடியூப்ல பிடிஎஃப் வந்துடும், ஆப்ல ஆன்லைனா வந்துடும். அதை மைண்ட் செட் ஆயிடுங்க. அது வரைக்கும் இந்த எக்கனாமிக்ஸ் 10 பாடம் அப்பப்ப இந்த இலக்கண பயிற்சி செட்டு, அப்புறம் நடுவில் ஏதாவது ஷார்ட்கட் வந்துச்சுன்னா எல்லாமே யூடியூப்ல நான் கொண்டு போறேன். ரைட்டா, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போறேன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனிச்சிருங்க. ஏன்னா சின்ன பாயிண்ட் ஏதாவது
நம்ம நோட்ஸ்ல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்க இந்த 10 பாடங்களை ஆல்ரெடி அது ஸ்கூல் புக் சீரீஸ்ல கவர் ஆயிடும். இருந்தாலும் ரைட்டா, இந்த இது வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஜேஎம் கீன்ஸ் சொன்னது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கேட்டா இதெல்லாம் விட முடியாதுங்க, அதை அடிச்சிடலாம் ஜேஎம் கீன்ஸ்னு. இந்த பண கொள்கைனால ஜேஎம் கீன்ஸ் தான், இருந்தாலும் அது அடிச்சிடலாம், இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியமாக தெரியுதுல, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அந்த 10 பாடங்கள் முடிச்சிடலாம். சரியா, முடிச்சிடலாம். ஞாபகம் வச்சுங்க, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்கூல் புக் தான் சோர்ஸு. ஆனால் 11th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே சிலபஸில் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th 12th மட்டும் இல்லை, 10th 9th 8th எல்லாமே இருக்குது. உங்களுக்கு 11th 12th கஷ்டனால அதை நான் கிளாஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேங்கிறேன். சரியா, அது நான் யூடியூப்ல கொடுக்குறேன். சரியா, அது எப்படி மைண்ட் செட் பண்ணுறோமோ அப்படி மைண்ட் செட் பண்ணுறேன். அது ஒவ்வொரு படமும் உங்கள் மைண்டில் எப்படி ஏற்ற முடியுமோ அப்படி ஏற்றிடுறேன், எக்காலத்துக்கும் உங்கள் மைண்டில் நிற்கிற மாதிரி. சரியா, ஷார்ட்கட்டில் பெரும்பாலும் இருக்காது, எல்லாமே கான்செப்ட் தான். ஏன்னா உள்ளே இருக்கிறது கான்செப்ட் ப்ளஸ் நுணுக்கமாக அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும், அது மட்டும் மைண்ட் செட் பண்ணிடுறேன். மார்ச் 20 போயிடுங்க. சரியா, இல்லை நான் இப்போ தான் சார் ஃப்ரெஷர்ஸ், இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம், அதன்படி போங்க. ஆப்பில் ஜாயின் பண்ணவங்க நம்ம கிளாஸஸை பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுங்க. யூடியூப் இருக்கிறவங்க ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கோட் ரிவிஷன், ஃபயர் ரிவிஷன் போட்டிருப்போம், அதன்படி பாருங்க. ஆப் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் நோட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நீங்கள் அதன்படி கொண்டு போடுங்க. ஏன்னா ஆப்பில் எல்லாமே பக்கவாக இருக்கும், அதையும் போயிடுங்க. யூடியூப்ல இருக்கு. ரைட்டா, அதனால இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃப்ரெஷரோட ரிவிஷன், அதாவது சிலபஸ் மாத்துறாங்களா அப்பலேருந்து இப்போ படிச்சிருப்பீங்களா அவங்களுக்கு இது கரெக்டான டெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி நீங்களும் ட்ரை பண்ணலாம். சரியா, மார்ச் 20 நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரைட்டா, ஸோ அவ்வளோதாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சிரமம், உங்களுக்கு என்ன கவலை, நான் தீர்த்துறேன் விடுங்க. எனக்கு என்னன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் மைண்ட், அவ்வளோதான். சரியா, எப்பா இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா, இது கரெக்டாக 9th புக்கு எக்கனாமிக்ஸில் இருக்குப்பா, இது 11th எக்கனாமிக்ஸில் இருக்குப்பா, போப்பா அப்படின்ட்டு அதுவும் தெரியணும், ப்ளஸ் கான்செப்டாகவும் தெரியணும். ஏன்னா நான் இப்படி சொல்கிறப்ப நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி யோசிக்கக்கூடாது, கான்செப்டாகவும் தெரியணும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடுக்கு. ரைட்டா, அவ்வளோதான் என்னோட ஆசை. சரியா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சொல்லிட்டேன், இனிமேல் இப்படி கொண்டு போவோம், உங்களுக்காக நம்ம களம் இறங்கி வச்சு முடிப்போம். ரைட்டா, ஸோ மார்ச் 20 மைண்ட் செட் ஆகிக்குங்க. மார்ச் எண்டு அப்படி மைண்ட் செட் ஆகிடுங்க. ரைட்டா, அதுக்குள்ளே முடிக்கணும், அதுக்குள்ளே 140 செட் ஆகணும். அப்புறம் 60 பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் 60 பார்த்துக்கலாம். ரைட்டா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.